Hi friends, வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல் பிரமிஸ் கிரியேஷன். இந்த வீடியோவில் நம்ம ரொம்ப பெருசாக இருக்க ரெடிமேட் எம்ப்ராய்டரி ப்ளவுஸை எப்படி நம்ம சைஸுக்கு ஆல்டர் பண்ணி தைக்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் இப்போ தான் என்னோடய வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆள்னு கொடுத்துக்குங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உடனே உங்களுக்கு வரும். இந்த ப்ளவுஸில் வந்து ஃபுல்லாகவே ஹேண்ட் ஒர்க் தான், எம்ப்ராய்டரி மிஷின் எம்ப்ராய்டரி கிடையாது. ஃபுல்லாகவே ஹேண்டில் தான் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஹேண்ட் ஒர்க் பண்ணியிருந்தாலுமே இந்த மாதிரி ரெடிமேட் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ்லாம் வந்து ஃபினிஷிங் வந்து அவ்வளோ சரியாக இருக்காது. இங்கே பாருங்கள் எவ்வளோ சுருக்கமாக இருக்குது. அதோட அளவு வந்து இவ்வளோ பெரிய நெக்கு யாருக்குமே இருக்காது. இந்த மாதிரி யாருக்குமே செட் ஆகாது. மேக்ஸிமம் இந்த மாதிரி ரெடிமேடாக எம்ப்ராய்டரி ஆரி ஒர்க் போட்டிருந்தாலும் அதை வந்து நம்ம சைஸுக்கு ஆல்டர் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம். என்ன தான் அவ்வளோ கஷ்டப்பட்டு ஆல்டர் பண்ணியிருந்தாலுமே அது வந்து நமக்கு அந்தளவுக்கு ரொம்ப கரெக்டாக வந்து செட் ஆகாது. இதில் ஆரி ஒர்க் பண்ணியிருக்கிறது வந்து எவ்வளோ சுருக்கமாக இருக்குது பாருங்கள். கீழெல்லாம் ரொம்ப இழுத்து பிடிச்சிட்டு இருக்குது. நெக்குமே மேலே விரிவாக இருக்குது, கீழே வந்து ரொம்ப சுருக்கமாக இருக்கிறதுனால இதை என்ன தான் நம்ம கரெக்ட் பண்ணி தைச்சாலுமே அந்த சுருக்கம் வந்து லைட்டாக தெரிய தான் செய்யும். இதில் வந்து பேக் நெக் கூட பரவாயில்ல, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம தைக்கலாம். ஆனால் ஃப்ரண்ட்டுக்கு வந்து எந்த மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். ஒரு ஷேப்பே இல்லாமல், ஒரு வளைவாக ஒரு ஷேப்பே இல்லாமல் ஒரு எஸ் மாதிரி ஷேப்பில் வந்து நமக்கு ஃப்ரண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. இதை கண்டிப்பாக வந்து நம்மளால் ஃப்ரண்ட் நெக்குக்கு எடுத்து நம்மளால் கட் பண்ண முடியாது. இந்த டிசைனோட ஷேப்புக்கு வந்து நம்ம ஃப்ரண்ட் நெக் எடுக்கும்போது ஃபிட்டிங் அவ்வளோவா சரியாக இருக்காது. இந்த ஷேப்பில் வந்து ஃப்ரண்ட் நெக் எடுக்கவே முடியாது. அதே மாதிரி இந்த ப்ளவுஸில் வந்து செல்ஃப் டிசைன் கொடுத்துருக்காங்க. திலகம் ஷேப்பில் வந்து செல்ஃப் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. அது வந்து பாருங்கள், ஒரு சைடு 2 சைடு பார்டருக்குமே தனித்தனியாக ஸ்லீவ் கொடுத்ததுனால ஒரு சைடு வந்து அந்த திலகம் ஷேப் வந்து கரெக்டாக இருக்குது. இன்னொரு சைடு வந்து தலைகீழாக இருக்க மாதிரி இருக்குது ஸ்லீவுக்கு வந்து. அதே மாதிரி பேக் நெக்குமே அவங்க திருப்பி வச்சு போட்டிருக்காங்க, சைடில் வச்சு போட்டிருக்காங்க. அப்போ வந்து ஷேப், அந்த திலகம் ஷேப் டிசைன் வந்து சரியாக இல்லை. இதெல்லாம் நம்மளாக ஒர்க் பண்ணும்போது இதெல்லாம் பார்த்து பண்ணுவோம். ஆனால் ரெடிமேட் ப்ளவுஸில் இதெல்லாம் பார்க்கவே மாட்டாங்க. இப்போ வந்து நான் ப்ளவுஸுக்கு லைனிங் வந்து பேக் நெக் வந்து கட் பண்ணி வச்சுருக்கேன். நெக்கு கட் பண்ணாமல் ஹைட் மட்டும் மார்க் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ லைனிங் பீஸில் வந்து நமக்கு எவ்வளோ அகலம் வேணும்னு பார்த்துக்கலாம். 5.5 இன்ச்சு தான் நமக்கு வேணும். இப்போ வந்து ப்ளவுஸில் எவ்வளோ அகலம் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். நமக்கு 7 இன்ச்சு வந்து அகலம் கொடுத்துருக்காங்க. 1.5 இன்ச்சு வந்து அதிகமாக இருக்குது. இந்த அளவுக்கு வந்து நம்ம ப்ளவுஸ் வந்து நெக்கு அகலம் வச்சு போடவே முடியாது. இதில் வந்து அகலத்தை வந்து நம்ம குறைக்கணும். இதில் வந்து அகலத்தை வேணால் நம்ம வந்து குறைச்சிக்கலாம். ஆனால் மேலே வந்து குறைக்க முடியும், கீழே வந்து ரொம்ப அவ்வளோலாம் குறைக்க முடியாது. அதே மாதிரி ஹைட்டுமே நம்ம இந்த டிசைனை வச்சு எடுக்கும்போது வந்து ஹைட்டை வந்து குறைக்கவே முடியாது. இருக்கிற ஹைட்டை அப்படியே தான் எடுக்க முடியும். த்ரெட் ஒர்க் மட்டும் இருந்ததுன்னா கூட நம்ம மேலே வந்து கட் பண்ணிவிட்டு நம்ம தைச்சிக்கலாம். ஆனால் இது ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கு, அதனால் மேலேயும் கட் பண்ண முடியாது. இப்போ வந்து ப்ளவுஸ் பீஸை வந்து கரெக்டாக சென்டர் பார்த்து மடித்து எடுத்துக்குங்க. இதில் வந்து சென்டர் எடுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா ஃபுல்லாக சுருக்கமாக இருக்கும்போது நம்மளால் கரெக்டாக சென்டர் வந்து வச்சு எடுக்க முடியல. ஃபுல்லாக ஸ்டோன் ஒர்க்கும் இருக்கிறதுனால நம்மளால் கரெக்டாக வைக்க முடியல. அதனால் நான் பின் பண்ணி எடுத்துக்கிறேன். மாறாமல் இருக்கிறதுக்காக நான் பின் பண்ணி எடுத்துகிட்டு நான் சென்டர் வந்து மார்க் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து நமக்கு 1.5 இன்ச்சு வந்து அதிகமாக இருந்தது நெக்கோட அகலம் வந்து, அதை வந்து கம்மி பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம 1.5 இன்ச்சில் வந்து நம்ம மடித்து தைக்கும்போது வந்து சென்டரில் வந்து மடித்து தைச்சிட்டோன்னா நமக்கு வந்து அகலம் வந்து கம்மியாகும். நம்ம 2ஆக மடிச்சிருக்கிறதுனால 1.5 இன்ச்சை வந்து அப்படியே நம்மளால் வச்சு தைச்சோன்னா வந்து ரொம்ப நெக் வந்து சின்னதாயிரும். 1.5 இன்ச்சு பாதியாக எடுக்கும்போது 3/4 இன்ச்சு வரும். 3/4 இன்ச்சை வந்து நம்ம அப்படியே சென்டராக மடிச்சிருக்கிறதுல வந்து 3/4 இன்ச்சு மார்க் பண்ணி அப்படியே ஸ்ட்ரைட்டாக தைக்கணும். ஸ்ட்ரைட்டாக தைக்கும்போது வந்து நமக்கு ஃபுல்லாகவே 1.5 இன்ச்சு நம்மளால் தைக்க முடியாது. கீழே வரும்போது கரெக்டாக குறைஞ்சிக்கிட்டே தான் வரும். இப்போ வந்து ஸ்கேல் வச்சு கரெக்டாக மார்க் பண்ணி எடுத்துக்கங்க. மார்க் பண்ணாமல் அப்படியே கூட தைக்கலாம், இருந்தாலும் மார்க் பண்ணி ஸ்டிச் பண்ணும்போது அளவு வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து நம்ம மார்க் பண்ண இடத்துலையே வச்சு நம்ம தைச்சிடலாம். மேலே வந்து நமக்கு 3/4 இன்ச்சு வரும், கீழே வர வந்து நமக்கு குறையும். 3/4 இன்ச்சு அப்படியே தைச்சிட்டு வந்தோன்னா நமக்கு பாதிலே விடுற மாதிரி இருக்கும். கீழே வந்து நம்ம முடித்து எடுக்கணும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டு வந்து நம்ம தைச்சி முடிச்சுட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். கீழே வந்து அதே 3/4 இன்ச்சு வந்து நம்மளால் பிடிக்க முடியாது.
அதனால் கீழே அகலமும் நமக்கு அந்த ப்ளவுஸில் வந்து அதிகமாக தான் இருக்கும். மேலே இருக்கிறத விட கீழே வந்து அதிகமாக தான் இருக்கும். அதை ஒன்றும் பண்ண முடியாது. மேலே வந்து நமக்கு தேவையானதுக்கு வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணி முடிச்சாச்சு. நமக்கு தேவையான அளவு அகலம் வந்து நமக்கு இருக்குது. இப்போ வந்து லைனிங்கோடு அட்டாச் பண்ணிடலாம். ப்ளவுஸில் வந்து கரெக்டாக சென்டர் பார்த்து லைனிங்கோட சென்டரையும் கரெக்டாக வச்சு பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணிவிட்டு தைக்கும்போது ரொம்பவே ஈஸியாக இருக்கும். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணும்போது கொஞ்சம் இதுக மிஸ் ஆகி லைனிங் மாறி தைக்கிறதுக்கு வந்து சான்ஸ் இருக்குது. அதனால் நீங்கள் பின் பண்ணிட்டீங்கன்னா அதே அளவு மாறாமல் நமக்கு வந்து வரும். ஏன்னா இதில் வந்து நம்மளால் திருப்பி திருப்பி பிரித்து தைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். நார்மல் ப்ளவுஸ் மாதிரி இருக்காது. சென்டர் மட்டும் கரெக்டாக இருக்க மாதிரி வச்சுட்டு நகராமல் இருக்கிறதுக்காக ஃபுல்லாக பின் பண்ணிக்கோங்க. நகர்ந்துருச்சுன்னா அப்புறம் வந்து நம்ம திருப்பி பிரிச்சுட்டு தைக்கிற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டே நம்ம இப்படி வந்து பின் பண்ணிவிட்டு தைக்கும்போது நமக்கு லைனிங் வந்து நகராமல் அதே இடத்துல இருக்கும். இதுக்கு வந்து இந்த ப்ளவுஸ்லாம் தைக்கும்போது முக்கியமாக நீங்கள் வந்து லைனிங்கில் வந்து நெக்கை வந்து கட் பண்ணிடக்கூடாது. நெக்கை வந்து கட் பண்ணாமல் மார்க் பண்ணி மட்டும் வச்சுட்டு அதில் தான் நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். கட் பண்ணிட்டோன்னா அப்புறம் வந்து நம்ம இதில் வச்சு தைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டமாயிரும். இப்போ வந்து லைனிங் வந்து கீழே இருக்க மாதிரி வச்சுட்டு ப்ளவுஸ் பீஸ் வந்து மேலே இருக்க மாதிரி வச்சு நம்ம வந்து தைக்க போகிறோம். ஃபுல்லாக அதே டிசைனில் வச்சு நம்ம தைக்க போகிறோம். இதுக்கு வந்து ஃபூட்ரை வந்து நம்ம ஒன் சைடு இருக்க மாதிரி மாற்றிக்கோங்க. டபுள் சைட் ஃபூட்டரில் வந்து இந்த டிசைன் வந்து தைக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், ஸ்டோன்லாம் இருக்கிறதுனால. சிங்கிள் சைடு ஃபூட்டருக்கு வந்து நம்ம மாற்றிட்டு அதுக்கு மேலேயே வச்சு நம்ம அந்த டிசைன்லேயே நம்ம வந்து தைக்க போகிறோம். டிசைனுக்கு மேலே தைக்கக்கூடாது, அந்த ஓரமாகவே நம்ம வந்து தைச்சிட்டு வர போகிறோம். இதே நம்ம ஆரி ஒர்க் போட்டிருக்கும் போது வந்து செயின் ஸ்டிச்லாம் நம்ம 2 லேயர் 3 லேயர் அந்தளவுக்கு கொடுத்துருப்போம். அப்போ வந்து ஸ்டிச் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். ஆனால் இதில் வந்து ஒரே ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஸ்டிச் பண்ணுறது வந்து ரொம்ப கஷ்டம்தான், பார்த்து பொறுமையாக பண்ணணும். இல்லைனா அந்த ஸ்டோன் மேலெலாம் நீடில் ஏறி நீடில் வந்து பிரேக் ஆகிரும். கரெக்டாக பொறுமையாக தைங்க. நீங்கள் பொறுமையாக தைச்சா தான் அந்த வளைவுலலாம் அந்த ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும். இல்லைனா நம்ம வெளில திருப்பிட்டு தைச்சதுக்கப்புறம் திருப்பிட்டு பார்க்கும்போது அந்த செயின் ஸ்டிச்சை விட நமக்கு வந்து கிளாத் வந்து மேலே அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அப்போ வந்து ஃபினிஷிங் நல்லா இருக்காது, ப்ளவுஸோட ஃபினிஷிங் வந்து நல்லாவே இருக்காது. கரெக்டாக அந்த ஷேப்பில் அந்த டிசைன் மட்டும்தான் தெரியணும். அப்போ தான் ப்ளவுஸ் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும், ஃபினிஷிங் வந்து ரொம்பவே நீட்டாக இருக்கும். அதனால் இந்த வளைவுலலாம் வந்து ரொம்பவே பொறுமையாக தைங்க. அப்போ தான் நமக்கு வந்து அந்த ஷேப் வந்து கரெக்டாக கிடைக்கும். நம்ம இந்த அளவுக்கு திருப்பி தைக்கும்போது லைனிங்கை வந்து பின் பண்ணி வச்சுருக்கிறதுனால லைனிங்குமே நகராது, அதே நம்ம வச்ச ஷேப்லேயே நமக்கு வந்து கிடைக்கும். அதுக்கு தான் முன்னாடியே நம்ம வந்து சென்டர் பார்த்து கரெக்டாக பின் பண்ணிக்கணும். இந்த ப்ளவுஸில் வந்து செயின் ஸ்டிச் வந்து இதுக்கு கான்ட்ராஸ்ட்டாக ஒரு ரெட் கலரில் கொடுத்துருந்தாங்க. அதனால் அந்த செயின் ஸ்டிச் மேலேயுமே நீடில் ஏறிடாமல் பொறுமையாக தைச்சி எடுக்கணும். ஏன்னா அது ஒரே ஒரு செயின் ஸ்டிச் மட்டும் கொடுத்துருக்கிறதுனால அது மேலே நீடில் ஏறிச்சுன்னா அது ஒரு இடத்துல தெரிகிற மாதிரி இருக்கும், ஒரு இடத்துல தெரியாத மாதிரி இருக்கும். அதனால் பார்த்து பொறுமையாக அது பக்கத்துலேயே நம்ம வந்து ஸ்டிச் பண்ணணும். இப்போ வந்து நம்ம நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துடலாம். இப்போ வந்து பின்னெல்லாம் எடுத்துட்டு கரெக்டாக வந்து நம்ம நெக்கை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். நெக்கை வந்து கட் பண்ணும்போது அதிகமாக உள்ளே வந்து கிளாத் விட்டுட்டு கட் பண்ணாதீங்க. அப்போ வந்து திருப்புறதுக்கு வந்து கஷ்டமாக இருக்கும். ஒரு 1/2 இன்ச் அளவுக்கு இல்லைன்னா அதை விட கொஞ்சம் கம்மியாக கூட கட் பண்ணி எடுக்கலாம். நீங்கள் கம்மியாக கட் பண்ணுறேன்னு கரெக்டாக அந்த தையல் அளவுக்கு கட் பண்ணிட்டீங்கன்னா அப்புறம் வந்து அது பிரிஞ்சு வந்துடும் தையல் வந்து. அதனால் ஒரு 1/2 இன்ச் அளவுக்கே நீங்கள் இடம் விட்டு அதை வந்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க நெக்கை வந்து. அப்போ தான் நம்ம நாச்சஸ் போட்டு நெக்கை வந்து திருப்புறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இதில் வந்து ரொம்ப முக்கியமே அந்த நெக்கோட ஷேப்பு தான். அதுக்கு வந்து நம்ம நாச்சஸ் போட்டு முக்கியமாக திருப்பும்போது தான் அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து கிடைக்கும். நாச்சஸ் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுங்க. நார்மலாக எப்பவும் கொடுக்குறத விட இதில் வந்து கொஞ்சம் அதிகமாகவே கொடுங்க. அப்போ தான் அந்த ஷேப் வந்து பர்ஃபெக்டாக நமக்கு வந்து திரும்பி வரும். அந்த வளைவெல்லாம் அதிகமாக இருக்கிறதுனால நமக்கு வந்து பர்ஃபெக்டாக அந்த ஷேப் வந்து கிடைக்கும் நாச்சஸ் வந்து அதிகமாக கொடுக்கும்போது. இப்போ வந்து நாச்சஸ் கொடுத்துட்டு லைனிங்கை அப்படியே திருப்பி எடுத்துடாமல் லைனிங்கை லைட்டாக திருப்பிட்டு அந்த மேலே வந்து நகத்தால் கீறி விடுங்க. இப்படி பண்ணும்போது லைனிங் வந்து கரெக்டாக நமக்கு திரும்பி வரும். அப்படி திருப்பி விட்டுட்டு நம்ம அந்த லைனிங் மேலேயே வந்து தையல் போட போகிறோம். ப்ளவுஸில் தைக்கக்கூடாது, லைனிங் மேலே தான் தைக்கணும். லைனிங்கை ஃபுல்லாக திருப்பிட்டு மடித்து எடுத்துடாமல் அந்த லைனிங் மேலேயே ஒரு தையல் போட்டு அதுக்கப்புறமா திருப்பி எடுங்க.
இந்த மாதிரி லைனிங் மேலேயே நம்ம வந்து தையல் போடுறதுனால அதை வந்து திரும்பி வந்து லைனிங் வந்து நம்ம ப்ளவுஸை முடித்ததுக்கப்புறம் வெளியில் வராது. ஒரு ப்ளவுஸில் பார்த்திங்கன்னா தெரியும், லைனிங் வந்து சும்மா அப்படியே திருப்பி விட்டுருப்பாங்க. அது வந்து ப்ளவுஸுக்கு வெளியில் வந்து நமக்கு லைனிங் வந்து தெரியும். இப்படி வந்து தையல் போடும்போது வந்து ப்ளவுஸுக்கு வெளியில் வந்து அந்த லைனிங் வந்து வெளில வராது. நீங்கள் இப்படி தையல் போடாமல் ஹெம்மிங் கூட பண்ணிக்கலாம். ஹெம்மிங் பண்ணும்போதும் கரெக்டாக லைனிங் வந்து ப்ளவுஸ்க்குள்ளேயே இருக்கும், வெளியில் வந்து வராது. ஆனால் சும்மா விடும்போது லைனிங் துணி வந்து ப்ளவுஸுக்கு வெளில வந்து நகர்ந்து வெளில வந்து தெரிகிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி லைனிங் மேலே தைக்கும்போது வந்து நீங்கள் லைனிங்கை நல்லா டைட்டாக இழுத்து பிடிச்சிட்டு அதுக்கப்புறமா தைங்க. அப்போ தான் வந்து நமக்கு கரெக்டாக அந்த ஷேப் வந்து கிடைக்கும். இல்லைனா அந்த ஷேப் வந்து நமக்கு கிடைக்காது, நெக்கோட ஷேப் வந்து மாறிடும், லைனிங் வந்து இழுத்து பிடிச்சிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கும். இப்போ வந்து ஃபுல்லாக தைச்சதுக்கப்புறம் நம்ம லைனிங் வந்து பேக்கில் திருப்பிடலாம். பாருங்கள், பர்ஃபெக்டாக நமக்கு லைனிங் வந்து பின்னாடி திருப்பினதுக்கப்புறம் நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக இருக்கும், நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரியும் இருக்கும். ஹைட்டு வந்து கொஞ்சம் மட்டும் வந்து ஒரு 1/2 இன்ச் அதிகமாக இருக்குது, அதை ஒன்றுமே பண்ண முடியாது நம்மளால். இப்போ ஆனால் நெக்கோட அகலெல்லாம் வந்து நமக்கு கரெக்டாக இருக்கும். நெக் டிசைனுமே வந்து நெக்கோட ஷேப் மாறாமல் நம்ம சைஸுக்கு அப்படியே மாற்றி நம்ம தைச்சிக்கலாம். இந்த மெத்தடில் வந்து இந்த மாதிரி ரெடிமேட் எம்ப்ராய்டரி ப்ளவுஸ்லலாம் டிசைனை வந்து டேமேஜ் பண்ணாமல் நம்ம சைஸுக்கு வந்து ஆல்டர் பண்ணிக்க முடியும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.